எஸ்பி வேலுமணிக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் ஏதோ பிரச்சனை அப்படின்ற மாதிரி நிறைய வந்துகிட்டு இருக்கு. அது உண்மைங்களா? நிச்சயமா பிரச்சனை இருக்குது. எஸ்பி வேலுமணி அடுத்த ஒரு பெரிய போல்ஸ். கோயம்புத்தூர்ல பாஜக கூட்டணியோட ஆல்மோஸ்ட் அத்தனை சீட்டையும் ஜெயித்து நின்னவர் இன்னைக்கு பாஜக கூட்டணி இல்லாம அவர் 17% ஓட்டுக்கு தேமுதிக டெபாசிட் பெறக்கூடிய அளவுக்கு போயிட்டாரு. நானே ரெண்டாவது பெரிய ஆர்கனைசர் வேலுமணின்னு பேசினேன். இப்போ நான் அதை விட்ரா பண்ண வேண்டிய நிலைமைக்கு அவர் என்னை கொண்டு நிறுத்திட்டாரு. ஃபர்ஸ்ட் செந்தில் பாலாஜி, செகண்ட் வேலுமணி, தேர்டு எடப்பாடி பழனிசாமி, 3 பேரும் வெள்ளாள கொண்டீங்க தான்யா. நான் வெள்ளாள கொண்டருக்கு எதிர்ப்பு பண்ணி பேசாத. ஒரு ஆர்கனைசிங் கெப்பாசிட்டிங்கிறது பெரிய விஷயம். இந்திய அரசியல் இன்னைக்கு நம்பர் 1 ஆர்கனைசரா இதுவரை யாரும் காணாத இடத்துல அமித்ஷா இருக்கிறாரு. தமிழ்நாட்டுக்குள்ள 3 பெரிய ஆர்கனைசர்ல செந்தில் பாலாஜி ஃபர்ஸ்ட். அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. தெள்ள தெளிவா அதை நம்ம பேச முடியும். குறிப்பா எடப்பாடியை எதிர்த்து அரவக்குறிச்சியிலேயே உதயசூர்ல ரெட்டலையோட சிஎம் எடப்பாடியை எதிர்த்து பெற்றதுக்கு அவருக்கு அந்த இடத்த கொடுத்துடலாம். அது பிறகு கொங்கு மண்டலத்தில் அதிக சீட்டை பெற்ற வேலுமணிக்கு 2வது இடத்த நான் கொடுத்தேன். வேலுமணி 2வது நான் இது பண்ணேன். என்கிட்ட கேட்ட ஒரு முக்கிய தலைவர் கூட கொங்கு எப்படி இருக்குன்னு கேட்கும்போது கூட திமுக ஜெயிக்கும், அண்ணாமலை 2வது வருவாரு, வேலுமணியை நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாதுன்னு தென் மாவட்டத்தில் ஒரு பிரச்சாரத்தில் இருக்கும்போது என்கிட்ட கேட்ட ஒரு தலைவர்கிட்ட கூட இந்த கருத்தை சொன்னேன். ஆனால் வேலுமணி 17% போய் 3வது போயிட்டாரு, ரொம்ப கீழே போயிட்டாருன்னு சொன்னால் வேலுமணிக்கு ஆர்கனைசிங் கெப்பாசிட்டி அங்கே விழுந்ததா இல்லை பிஜேபி அண்ணாமலை எமர்ஜ் ஆகிட்டாராங்கிறது நமக்கு ரெண்டும் இருக்குது. அதில் இப்போ 2வது பெரிய ஆர்கனைசருங்கிற லெவலில் எடப்பாடி பழனிசாமி வந்துட்டாரு. நம்ம காலேஜ் ஸ்பேடுன்னு 51% வாக்கு எடப்பாடியில் பெற்று அவர் 45,000 ஓட்டு உதயசூரியனோட லீட் பண்ணிட்டாருன்னா அவர் பெரிய ஆர்கனைசர் தான். அதுவும் சேலத்தை சுற்றி அவர் கொஞ்சம் கள்ளக்குறிச்சி, நாமக்கல், சேலம் இங்கெல்லாம் நல்ல ஓட்டு வந்திருக்கு. இண்டிவிஜுவல் திமுகவோட அவர் பெட்டரா இருக்கிறாரு. அதனால தான் ஸ்டாலினை இந்தியா கூட்டணின்னு சொல்றாரு. ஸோ 2வது இடம் இன்னைக்கு இவர் வந்துட்டாரு. வேலுமணி கீழே போயிட்டாரு. கீழே போன வேலுமணி மீண்டும் மேலே வரணும்னா அவருக்கு பாஜக கூட்டணி தேவை. ஆனால் எடப்பாடிக்கு பாஜக கூட்டணி வந்தா இமேஜ் போயிடும், சரண்டர் பார்ட்டின்னு ஆயிரும், அண்ணாமலை எழும்பிடுவாரு. எடப்பாடிக்கு எல்லாம் அண்ணாமலை மாற்றி கொடுக்க மாட்டாருங்க. சீட் கன்வெர்ட் பண்ணக்கூடிய ஆள் இல்லைன்னு தேமுதிகவும் போயிட்டு புதிய தமிழகம் போயிட்டு சீமானே உங்க 25% வாக்கு ரெட்டேல வாக்கு உதயசீரங்கிட்ட விலை போயிட்டுன்னு சொன்ன பிறகு பாஜக இவருக்காக அண்ணாமலையை மாற்றுவாங்களாம். என்னையா கதைகளை ரீல்களை விட்டுட்டு திடுறீங்க, லாஜிக் வேண்டாமா? அப்போ பட் அவர் என்ன நினைப்பாரு, இதெல்லாம் நடக்காதுன்னு தெரியும். அண்ணாமலை கூட காம்ப்ரமைஸ் பண்ணா அவருக்கு லீடர்ஷிப்பு கீழே போயிரும்னு தெரியும். அதனால அவர் 214 தனிச்சு 4 நிற்பனே தவறன்னு தான் அவர் வீம்புக்கு நிற்பாரு. அவர் 18% கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு கிடைக்காத வரையில ஸ்டாலினை தோக்கடிக்க முடியாதுன்னு அதுக்குள்ளே குதிரைக்கு கடிவாளம் போட்ட மாதிரி அந்த திசையிலே ஓடுவார். டக்கு 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 18% கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு, 18% கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு. அதனால தான் நம்ம 2021 மீண்டும் வர முடியல. அதனால தான் அம்மா 2006 தோத்தாங்க. அதனால தான் 2001 கலைஞர் தோத்தாரு. பாஜக எதிர்ப்பு 18% கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டுன்னு அதுக்குள்ளே தான் நிற்பாரு. முபாரக்கு கிறிஸ்துமஸ் விழான்னு அதுக்குள்ளதான் போவாரு. அவரு இந்த வக்ஃப் போர்டு விஷயத்துல எதிர்த்து அறிக்கை விட்டுட்டாரு. வக்ஃப் போர்டெல்லாம் நல்ல விஷயங்க, சிஏ எல்லாம் நல்ல விஷயம். சரி, அவங்க கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டுக்காக தான் எல்லாருமே அறிக்கை விட்டுறாங்க, அரசியல் பண்றாங்க. அவரும் அந்த அரசியல் பண்ணிட்டாரு. அவரும் அதுக்குள்ள வரமாட்டாரு. அவரை நம்பி ஜெயிக்கவே முடியாதுங்கிறது தெள்ள தெளிவா தெரியும். அப்ப வேலுமணி என்ன செய்வாரு? அப்ப வேலுமணி தலைமையில தான் ஒரு கூட்டம் உருவாகும். வேலுமணி அதுல லீடர் ஆவார். வேலுமணி அதுல இன்னொரு லீடர் ஆவார். இன்னைக்கு வேலுமணியால தான் லீட் பண்ண முடியும். சிபி சண்முகத்துக்கு பெரிய பேக்கிங் இருக்கு. ஆனா அவரு வடபலத்துல இருக்கனால வடபலத்துல வன்னியர்கள் 10.5 வந்த வன்னியர்கள் பாஜகவை எதுக்குறாங்க. ஆனா கொங்கு வேளாளர்கள் நேஷனல் மைண்டட் கம்யூனிட்டி பாஜக மோடிங்கிற அந்த பாதையில பயணிக்கிறாங்க. அதுல அண்ணாமலை முன்னிறுத்தி ப்ரோ கொங்கு வேளாளர் பண்ணி மோடி அதை ஓரளவு சாதிச்சுட்டாரு. இன்னும் நாம் அப்பவே சொன்னோம், கொங்கு வேளாளர் எம்பி கேண்டிடேட் நிறைய போடணும்னு சொன்னோம். அது சொன்னோம். ஒரு சர்வேக்காரர் கூட கொங்கு வேளாளர் நம்ம போட சொன்னதுக்காக நம்மளை வேற மாதிரி விமர்சிச்சுட்டு இருக்கிறாரு. அது வேற விஷயம். பட் எடப்பாடியை வீக்கன் பண்ணணும்னு சொல்லும் போது தான் சுட் பி ரிமூவ்டு பை தான் டைமண்ட் கட்ஸ் டைமண்ட் சொல்லும் போது அசம்பிளி எலெக்ஷன்லையும் நிறைய கொங்கு வேளாளர்கள் கேண்டிடேட்டை அள்ளி விடணும். அப்பந்தான் எடப்பாடியை பலகீனப்படுத்த முடியும். இன்னும் பெரிய ஸ்டேட் மகாராஷ்டிரா, அதுக்கு சிபி ராதாகிருஷ்ணன் கவர்னர் ஆக்கியிருக்குது இல்ல. சிபிஆர் காங்கிரஸ் ஓக்காரரு, பிஜேபியில் 92-99 எம்பியா இருந்தவர், சின்சியரானவர், கேரளாவில் அப்சரராக இருந்து சகோதரர் பெரிய அளவில் பண்ணவர். அவருக்கு ஒரு பெரிய ஸ்டேட் கிடைச்சது ஒரு மகிழ்ச்சிக்குரியதான். பட் அதையும் தாண்டி கொங்கு வேளாளர் சமுதாயம்ங்கிறதும் கொங்கு வேளாளர்களை முன்னிறுத்தி எடப்பாடியை பலகீனப்படுத்தணுங்கிற கூடிய பிஜேபிக்கு ஸ்ட்ராட்டஜி இருக்கு. அந்த வகையில் கொங்கு வேளாளர்கள் இன்னைக்கு ஒரு லீடரா நின்று ஒரு சுயமரியாதைக்காரராட்டு, காலில் விழாத கவுண்டராட்டு, ஒரு சுயமரியாதை உள்ள கவுண்டராட்டு, இளம் கன்றாட்டு, குலதில்லி வாழைகளை
வீழ்த்தக்கூடிய ஒரு ஆட்டு அண்ணாமலை வந்துட்டு இருக்கிறாரு. அண்ணாமலை எப்படி பாஜக விட்டுருவாங்க? அண்ணாமலை வச்சுதானுங்க கேமு. அரசியல்வாதி வந்து தங்கள் கெயினுக்கு தானங்க பண்ணுவாங்க. 2029 எப்படி தமிழ்நாட்டுக்குள்ள மோடி ஜெயிக்கிறங்கிறதான மோடி பார்ப்பாரு. அதுக்கு அண்ணாமலை தானே முக்கியம். ஸோ நீங்க தப்பா பேசக்கூடிய எதுவுமே நிற்காது. ஆதாரம் இல்லாம ஆசையை பேசுனா நிற்காது. நம்ம லாஜிக்கலா தான் பேசுறோம். அதே வேளையில் எடப்பாடியை நம்ம வந்து அவரு 20% வாக்கெடுத்ததும் வன்னியர்கள் அவர் பலம் பெற்றதையும் நம்ம மறைக்கலையே. சேலத்தை சுற்றியுள்ள பெட்டில் திமுகவுடைய அவர் மேலுன்னு தானே சொல்றோம். பட் அவரால் தமிழ்நாட்டில் நம்ம சாதிக்க முடியாது. இன்னும் டவுன் ஆகி தான் போவார், இன்னும் கீழே தான் போவார். நான் பெனிஃபிஷரி காஸ்ட் எல்லாம் வெளியேறும். அவர் அது உணர மாட்டார். அவர் வந்து பாராளுமன்ற வேற சட்டமன்ற வேறன்னு பழைய பல்லவியே பாடிட்டு இருப்பாரு. இந்த கூட்டத்துக்குள்ள சின்ன சின்ன சலசலப்பு வரும். பெருசா அசம்பிளி எலெக்ஷன் இல்லாதனால ஒண்ணு நடக்காது. ஆனா எடப்பாடி வர்சஸ் செந்தில், எடப்பாடி வர்சஸ் வேலுமணி தவிர்க்க முடியாது. வேலுமணி தான் பாயிண்ட் பர்சன். என்ன பிரச்சனை? எதனால எந்த பிரச்சனையும் இல்ல மார்ஷல். எடப்பாடியை நம்பி ஜெயிக்க முடியாது மார்ஷல். சிம்பிள். எடப்பாடியை நம்பி ஜெயிக்க முடியாது. ஜெயிக்க முடியாத இடத்துல இருந்து என்ன பிரயோஜனம்? ஓட்டர் கெப்பாசிட்டில சீட் ஒற்றுமைக்கு எதுவும் வலியுறுத்துறாரா? ஒற்றுமைக்குன்னு சொன்னா அதற்கு வந்து இன்னும் நெடிய பயணம் இருக்கு. ஏன்னா இவர் ஒற்றுமைன்னு சொன்னா இவரை நம்பி ஒற்றுமைப்பட முடியாது. அதுல ஓபிஎஸ் வந்து ரொம்ப அலர்ட் ஆயிட்டாரு. உங்ககிட்ட நான் கேட்கிறேன், நாம வந்து அதிமுக மீட்டெடுப்புன்னு அவர் ஸ்ட்ராங்கா சொல்றாரு. அவருக்கு ஸ்டாலினுக்கு இணையா 45% ஓட்டர்ஸ் அவருக்கு ஒரு கட்டத்துல இருந்தாங்க. அந்த ஒப்பீனியன் போலதான். இப்பவும் அவர் இல்லாதது வந்து 33% வந்து ஒரு 20 மாறிட்டுன்னா தேனியிலலாம் 43 13 போயிட்டு, ராமநாதபுரத்துல 30க்கு மேல இருந்தது 9 போயிட்டு, திருநெல்வேலியில மனோஜ் பாண்டியன் ஓபிஎஸ் இபிஎஸ் இருந்தார். அதுல நான் பங்கு அவர் கொடுக்காம மறைச்சு பேச மாட்டேன். தேனிலையும் இபிஎஸ் இருந்தார். அதே மாதிரி மேற்கு மாவட்டத்திலையும் ஓபிஎஸ் இருந்தனால பிறஜாதிகள் ஓட்டு கிடைச்சி, வடக்கையும் ஓபிஎஸ் இருந்தாலும் பிறஜாதிகள் ஓட்டு கிடைச்சி. இப்போ ஓபிஎஸ் போனதும் 8% வந்து திருநெல்வேலியிலே போயிட்டாரு. அப்போ ஓபிஎஸ்ங்கிறவர் வெறும் 13% காலி பண்ணல. தென் மாவட்டத்துல 20க்கு மேல காலி பண்ணிட்டாரு. நீங்க அதை வட மாவட்டத்தில் 10.5 வச்சு வன்னியர் ஓட்டை வச்சு காம்பன்சேட் பண்ணிட்டீங்களே தவிர 20% ஓட்டுக்கு மேல ஓபிஎஸ் வந்து காலி பண்ணி தள்ளிட்டாரு. அப்போ அப்படிப்பட்டவர் வந்து அன்பார்ச்சுனேட்லி அவர் ஒரு ஆர்கனைசரா இல்லாததுனால அவராலையும் வந்து ஒரு லீடராட்டு ஒரு வாக்கு வங்கியை காட்ட முடியல. ஒரு தொழில் தான் நின்னாரு. பட் அவர் ஃபேக்டர்ல பொதுமக்களை வந்து இந்த கட்சியை நம்ம தேராதுங்க, அந்த அவரை போய் ஏங்க நீக்கிக்கிட்டு அபகரிக்க முயற்சியில பண்ணிட்டாரு. கிராப்பர் எடப்பாடி பழனிசாமி சாதாரண முதலியார் பறையர்கள்லாம் செங்குந்தரெல்லாம் வட தமிழகத்திலே பேசுறாங்க. நானே என் காதால கேட்கிறேன் எல்லாத்துக்கிட்டையும். இதுதான் நிலைமையா இருக்குது. அப்போ இந்த கட்சி வந்து நம்ம எடப்பாடி பழனிசாமி தலைமையில இன்னும் கீழே தான் போகும். அப்படி இருக்கும்போது கண்டிப்பா வேலுமணி தலைமையில இன்னொரு ஸ்பிரிட் வரும். நம்ம செங்கோட்டையனை நம்ம எதிர்பார்க்கிறோம். அவருக்கு பண வசதி இல்லை அவருக்கு. ஸோ அரசியல் இந்த மாதிரிலாம் ஸ்பிரிட் பண்ணோம்னா பணம் ஒரு முக்கிய காரணி. அது வேலுமணியால தான் முடியும். கரண்ட்ல கோயம்புத்தூர்ல அவ்வளோ எம்எல்ஏக்களும் அவராக தான் ஜெயிக்க வச்சு கொண்டு வந்திருக்காங்க. இன்னும் ராஜ்யசபா எலெக்ஷன் வருது. அதுலலாம் வேலுமணி பெரிய பிளேயரா இருப்பாப்ல. இதுல இப்போ உடைச்சிட்டு போறதுனாலையும் இப்போ ஓங்கி குரல் கொடுத்து எடப்பாடியை கார்னர் பண்றதுனாலையும் எந்த பெரிய லாபம் வராதுங்கிறதுனால அது இப்போ தேர்தல் இல்லாதனால ஏதோ ஒரு வகையில் அப்படி தள்ளிக்கிட்டு போகுமே தவிர இது வந்து உள்ளிருப்பு நோயா இது வந்து பெருசா இருக்குது அதிமுகவுக்குள்ள. பாஜக ஆதரவு, பாஜக எதிர்ப்பு, இணைப்பு ஆதரவு, இணைப்பு எதிர்ப்புன்னு ஒரு உள்ளிருப்பு நோயாட்டு அதிமுகவுக்குள்ள பெரிய இருக்குது. உள்ளிருப்பு 2 நோயும் காலமாக ஆக வயது ஆக உள்ளிருப்பு நோயோட அந்த வீரியம் வந்து கூடும். ஸோ அது வெடிச்சு சிதறக்கூடிய காலகட்டம் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி. எடப்பாடி பழனிசாமி அதுல இருந்து தப்ப முடியாது. அதே வேளை சரண்டரானா மொத்தமா போயிடுவாரு. இதுல பலகீனப்படுவாரு. சரண்டரானா மொத்தமா தலைனை வச்சு அமுக்கிற மாதிரி அமுக்கிட்டு போயிடுவாங்க. அதனால சரண்டரும் ஆக மாட்டான்னு நிற்பாரு, நிமிந்து தான் நிற்பாரு. ஆனா பலகீனப்படுவாரு. இதுதான் நடக்க போகுது. நான் சொல்றேன், குறிச்சு வச்சுக்கிடுங்க. எடப்பாடி கூட 1% ஓட்டு வரக்கூடிய யாரும் கூட்டணிக்கு வரமாட்டாங்கன்னு சொன்னேன். காங்கிரஸ் வராது டெபாசிட் வாங்குறதுக்குன்னு சொன்னேன். திருமாவளவன் பொருந்தா கூட்டணியா போயிருன்னு சொன்னேன். கமலஹாசன் ஸ்டாலின் டைம்ஸுக்கு போவாருன்னு சொன்னேன். எல்லாமே சரியா நடந்தது. அந்த தேமுதிக அந்த வன்னியர் 2 இதுல என்னோட கணிப்பு மீறி 5% வாக்கு ஏறிட்டாரு. ஆனா நாடார் பெல்ட்ல படு மோசமா டெபாசிட் இழப்பாங்க நான் சொன்னேன். தமிழ ஊடகத்தில் நண்பர்கள் அதை இன்னும் போட்டு ரவீந்திரன் சொன்னா நடந்திருக்குங்கிறத சொல்லாது. எனக்கு கொஞ்சம் வருத்தம் தான். ஆனா நானே கிளைம் பண்றேன் நடந்தது உண்மைன்னு. மீண்டும் சொல்றேன்,
நான் எடப்பாடியை பற்றி சொல்றது சரியா வரும். எடப்பாடி மிகவும் பலகீனம் அடைவார். பட் அவர் அதை வரட்டு கௌரவமா வீம்பு பிடிச்சிக்கிட்டு நான் நான் காம்ப்ரமைஸ் பண்ணா ஒண்ணும் இல்லாம போயிருவேன், என் லீடர்ஷிப் போயிரும் ஒண்ணு வீம்புக்கு தான் நிற்பாரு. பட் பலகீனம் அடைவாரு. இதுதான் என்னோட பார்வை, என்னோட கணிப்பு. மற்றவங்க பெரும் பரபரப்பு ஏற்படுத்துன்னு சொல்றாங்க. என்ன நடக்குங்கிறது இல்ல. இந்த வேலுமணி வந்து பாஜகவோட எதுவும் தொடர்புல இருக்காரா? கண்டிப்பா பாஜகவோட தொடர்பில் இருப்பாரு. பாஜக கூட்டணியில தான் அவர் நாளைக்கு எம்எல்ஏ ஆக முடியும். பாஜக இல்லைன்னா எந்த ரூட்லயும் அவர் எம்எல்ஏ ஆக முடியாது. பாஜக இல்லாம அவர் எம்எல்ஏ ஆகணும்னா ஸ்டாலின் உதயசூரியன்ல அவருக்கு டிக்கெட் கொடுக்கணும். ரெட்டலையில அவர் எம்எல்ஏ ஆக முடியாது. ரெட்டலையில எம்எல்ஏ ஆனாலும் பாஜக சப்போர்ட்ல என்டிஏக்குள்ள இருந்துதான் அவர் எம்எல்ஏ ஆக முடியும். சோ தான் எம்எல்ஏ ஆகணும்னா பாஜக வேணும்னு தானே பாஜக செல்வாக்கான இடத்துல உள்ள அதிமுக நினைப்பாங்க. இயல்பு தானே அது. ஏன்னா நீங்க என்ன 98 கூட்டணி, 2004 கூட்டணி, 19 கூட்டணி, 21 கூட்டணி, 24 தானே கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு வராதுன்னு கூட்டணி விட்டாங்க. அது ஜெயக்குமாருக்கு வேண்டாம், சி.வி. சண்முகத்துக்கு வேண்டாம், கே.பி. முனுசாமிக்கு வேண்டாம், வீரமணிக்கு வேண்டாம், அன்பழகனுக்கு வேண்டாம், வன்னியர்பேட்டில் உள்ள 10.5 ஆதரவு தலைவர்களுக்கு வேண்டாம். மற்றவங்களுக்கு பாஜக செல்வாக்கு இருக்கு, என்டிஏ செல்வாக்கு இருக்க. அப்போ தக்க ஓபிஎஸ்க்கு செல்வாக்கு. ஓபிஎஸ்ஸால தான் ஒரு கேடை மாட்டும் வாழாட்டும் முக்குளத்தூர் ஓட்டுக்கு இருந்தாரு. அவரு போனதும் அது ரொம்ப கீழே போயிட்டு, அப்ப அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அதிமுகங்களுக்கு வேணும் இல்ல. இப்போ இவர்கிட்ட ரெட்டையிலையும் அந்த சிம்பிள் சைனிங் அதாட்டி இருக்கனால ஏதோ பொறுத்துக்கிட்டு பேசுறாங்களே தவிர, அந்த டைம் வரும்போது இவரை நம்பி ஜெயிக்க முடியாது, இவரை நம்பி யாரும் கூட்டணிக்கு வரமாட்டாங்கன்னு தெரியும் போது அவங்க பிஜேபி நோக்கி தான் நகர்றாங்க. வேலுமணி தலைமையில தான் அது நடைபெறதுக்கு சாத்தியமா இருக்குது. அப்படித்தான் நான் நினைக்கிறேன். வேலுமணிக்கு தான் அந்த லீடர்ஷிப் வரும்னு நினைக்கிறேன். ஸோ வேலுமணி வர்சஸ் எடப்பாடி பழனிசாமிங்கிறது செட்டில் ஆயிடுச்சு. அது எப்போ அது களத்துக்கு வந்து தன்னுடைய முகத்தை காட்டி அது பல பரீட்சையில் ஈடுபட போகுங்கிறது பொறுத்திருந்தான் பார்க்கணும். என்னோட பார்வை, நான் கணிக்கிறதான் சொல்லுவேன். அங்கே பண்ணிய குஸ்தி, கோட்டா குஸ்தி எதுவும் நடக்காது. பட் அந்த அதிருப்தியோட ரேகைகளும் அதிருப்தியோட விதையும் அங்கு ஊன்றப்படும். எல்லாரும் அவங்க காஃபி, டீ, முந்திரி பருப்பெல்லாம் சாப்பிட்டுட்டு வந்தாலும் மன வருத்தத்தோட இவரை நம்பி நாளைக்கு எப்படி எம்எல்ஏ ஆக போகிறோம், என்ன ரூட்டில் எம்எல்ஏ ஆக போகிறோங்கிற வருத்தத்தில் தான் வெளியே வருவாங்க. அந்த வருத்தத்தின் விளைவாகத்தான் 2026க்கு முன்ன பல நிகழ்வுகள், பல பிரச்சனைகள் வேலுமணி வர்சஸ் எடப்பாடின்னு வெடிக்கும். பொறுத்திருந்து பாருங்க. இப்ப இந்த இது வந்து ஆரம்ப புள்ளியாக இருக்கும். சமீபத்தில் ஒரு வார பத்திரிகை ஒரு செய்தி ஒன்றை வெளியிட்டிருந்தது. வேலுமணி அவர்கள் பிரதமருக்கு ஒரு கடிதம் எழுதி இருப்பதாக, இந்த எனக்கு இப்படிலாம் ஆதரவு இருக்கு அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி இப்படிலாம் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு, அதனுடைய பின்னணி எப்படி பார்க்க? அவர் ஒன்றும் கடிதம் எழுதாண்டாம். பிரேமிஷனுக்கு தெரியும், அமித்ஷாவுக்கு தெரியும், அண்ணாமலைக்கு தெரியும், நமக்கே தெரியும். நம்ம அவரோட வாராகி டீம் இருக்கிறாங்க. ரங்கேஷ் இருக்காப்புல, அவர் பிஜேபிக்காக கரெக்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காப்புல ரங்கேஷ். அவரெல்லாம் அந்த ரிப்போர்ட் கொடுத்துருவாப்புல. அவங்கெல்லாம் ரொம்ப நியாயமா பிஜேபி 29 என்ன ஜெயிக்கிறதுக்கு என்ன, 26ல் பாஜக என்ன முக்கியம்னு சின்சியராக ஒர்க் பண்ணக்கூடியவங்க. அந்த ரிப்போர்ட்லேயே பிரிமிஸ்டர் டேபிள்லேயே வேலுமணிக்கு வெயிட்டேஜ் இருக்கும். அந்த வெயிட்டேஜ் குறைஞ்சது வேலுமணிக்கு பலகீனம் அல்ல, பாஜகவின் எழுச்சிங்கிறதா உண்மை. வேலுமணிக்கு பலகீனத்திலே குறைஞ்சதுன்னா ஒரு சொன்னதுனால செந்தில் பாலாஜி, வேலுமணி, எடப்பாடி பழனிசாமின்னு 3 வெள்ளாள கொண்டவர்களுக்கும் உண்மையின் அடிப்படையில், நேர்மையின் அடிப்படையில் மிக முக்கியத்துவம் கொடுத்தவன். வேலுமணி விழுந்ததுனால அந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமியை நான் நேமாக தான் பேசுவேன் வச்சுக்கிட்டு வேலுமணி 3ஆவது தள்ளிட்டேன். ஆனால் வேலுமணி என்ன நினைப்பார், பிஜேபி எழும்பிட்டு நான் என்ன செய்ய முடியும், அப்போ பிஜேபி எழுச்சியோட கொங்கு மண்டலத்தில் பயணிக்கிறது தான் நல்லது, எடப்பாடி நம்பி ரொம்ப பலன் இல்லைன்னு தான் நினைப்பார். இதுக்கு லெட்டர் எழுதி தான் அதை சொல்லணும்னு எண்ணம் இல்லை. அவர் மனசுக்கு தெரியும். அது தெரியாதவர் அல்ல வேலுமணி. நான் செகண்ட் ஆர்கனைசேஷன் சொன்னும் போது ஒரு 17% போனனால அதை நான் விட்ரா பண்ணுறேன். எடப்பாடி அந்த இடத்துல தூக்குறேன். எடப்பாடி தான் அதிமுக அரசியல்வாதிகளே 45,000 ஓட்டு லீடிங், 51% தன் தொகுதியில் எடுத்து கிங்கா நிற்கிறாரு. ஃபேக்ட். நம்ம இதை மறைச்சிக்கிட்டு இதை ஒத்துக்கிறோம் பேசுனா எதுவுமே வராது. இப்போ ஒரு ஒன்றிய செயலாளர் ஒரு நாடாரு அங்கே திமுகவில் இருக்கிறவர் எனக்கு பதிவு போட்டிருக்கிறாரு. மெட்ராஸில் இருந்து அண்ணன் எப்படி கரெக்டாக இதை சொல்கிறாருன்னு சொல்லும்போது அவர் சொல்கிறாரு 10.5 தான் வன்னியர்கள் எல்லா இடத்துலையும் போட்டாங்க, நம்ம ஊர்லேயும் அதை போட்டாங்கங்கிறத சொல்கிறாரு. ஊர் அந்த இதோட இந்த தகவலை அவர் எனக்கு கொடுத்துருக்காரு. அப்போ நம்ம இந்த தகவல் எல்லாத்திட்டே இருந்து கரண்ட்ல இருந்து கிரவுண்ட்ல இருந்தா எடுத்து பண்றோம். ஸோ எனிவே யார் போட்டா என்ன போட்டாங்கிறது ரெண்டாவது. ராமதாஸை ரொம்ப பலகீனப்படுத்தி வன்னியர்களின் பெருந்தலைவராக ஏறிட்டார்ல எடப்பாடி பழனிசாமி. அப்போ சேலத்தை சுற்றி உள்ள பகுதிகளில் நல்ல ஓட்டு எடுத்திருக்கிறார் இல்லையா. கன்னியாகுமரியில் 4% போன கட்சியை தருமபுரியில் 23% கொண்டு நிறுத்தியிருக்கிறார் இல்லையா. அப்போ அவர் 2வது பெரிய ஆர்கனைசருங்கிற அந்தஸ்து அவருக்கு தான் தமிழ் மண்ணில் கொடுக்க முடியும். பட் வேலுமணி விழுந்தது ஆர்கனைசிங் கெப்பாசிட்டியை குறைஞ்சதுனால இல்லை, பிஜேபி எழுச்சியால, அண்ணாமலை எழுச்சியால. அதனால அது தெரியும். அதுக்கு தக்கன தான் வேலுமணி நகர்வார். பொறுத்திருந்து பாருங்க. அவருக்கு ஆர்கனைசிங் கெப்பாசிட்டி குறைஞ்சனால கோயம்புத்தூர்ல கீழே போனாரா,
பாஜக எழுச்சியால கீழே போனாரான்னா அவர் மனசுக்கு தெரியும் அண்ணாமலையோட உழைப்பு, பாஜகவின் எழுச்சி, கொங்கு வேளாள இளைஞர்கள் மத்தியிலையும் ஒரு பாஜக எழுப்பிட்டு இருக்குன்னு அவருக்கு தெரியும். இதெல்லாம் மனசுல வச்சு தான் அவர் முடிவெடுப்பாரு. பிஜேபி கூட்டணி வேணும்னு நினைக்கிறவங்கலாம் வேலுமணியின் கரம் பற்றிக்கிடுவாங்க. வேலுமணியின் கரம் பற்றி தான் அடுத்த கட்ட அதிமுகவில் உள்ள விஷயங்கள் நடக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போ அதற்கான ஆரம்ப புள்ளிகள் ஸ்டார்ட் ஆகும். இப்போ ஒன்றும் பெருசாக ஆகும்னு நடக்காதுன்னு நான் நினைக்கிறேன். பட் நீங்கள் இதை முன்னிலைப்படுத்தாண்டா. நாம் எதிர்காலத்தில் வேலுமணி பெரிய அளவுக்கு எடப்பாடி சேலஞ்சாக வருவாருங்கிறத முன்னிலைப்படுத்துங்க. நிறைய விஷயங்களை பகிர்ந்து நன்றி.